ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. ஏசாண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஓ, நீங்க வெளிநாட்டுல இருந்தா இது சாயங்காலமோ இன்னொரு நேரமோ நள்ளிரவோ சரி, எந்த நேரமானாலும் வாங்க. ஒவ்வொரு நாளும் இதே நேரத்துல யூடியூப் மூலியமா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அனுதின தியானத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொண்டு வர தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக அவரையே துதிக்கிறேன். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற உங்களுக்காக தேவனை இன்னும் அதிகமா மகிமைப்படுத்துகிறேன், தேவனை துதிக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவ வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, புது நாள் கொடுத்தீங்க, இன்னொரு முறை எங்களோடு பேசுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அவர் எப்பவும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாருங்க, நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்ல. எப்பவுமே பாருங்க, எப்படியாக இந்த அட்மாஸ்பியர்ல இன்றைக்கு சேட்டலைட்ஸ் மூலமா செய்திகள் போய்கொண்டே இருக்கு. அன்லஸ் நீங்க அந்த போன்லயோ அல்லது அந்த டிவிலையோ அல்லது இன்டர்நெட்லயோ நீங்க போய் அதை ரிசீவ் பண்ண ஒழிய உங்களால் அதை பார்க்க முடியாது. பட் இட் இஸ் தேர் ஆல்வேஸ்ல. அதுபோல தேவன் எப்பவும் நம் பட்சத்துல அவர் அக்கறையாக இருக்கிறார், நம்ம மேல அவர் பார்வையை வைத்திருக்கிறார். நமக்கு ஆலோசனைகளை சொல்லணும்னு, நம்ம இந்த உலகத்துல அழிந்து போகாம பரிசுத்தமா வாழணும்னு ஆண்டவர் மேலேயே நாம் ஆதாரப்பட்டு ஆதரிக்கப்படணும்னு அவர் விரும்புகிறார். அதுக்குதான் ஜெபம் நமக்கு எவ்வளவோ தேவை. அது போல அவருடைய வசனம் வாசிப்பது, தியானிப்பது இன்னும் அதிகமா தேவைங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, இந்நேரத்துக்கே நீங்க சொல்ல முடியணும்ல. சொன்னீங்களா? உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சுதா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கம் என்கிற தலைப்பின் மேல ஆண்டவர் சொன்ன பாக்கியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் தேசத்தில் மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் எனும் மலையின் மேல இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இந்த செய்தியை கொடுத்தாரோ அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம், விந்தை என்னன்னா, அந்த ஸ்பாட்ல உட்கார்ந்து பேசும்போது மலையின் கீழே இருக்கிறவங்க வரைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலம் இருக்கு. அந்த பிரீஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அந்த சவுண்ட் ரிவர்ப் என்று அதை நம்ம சொல்லலாம். அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னா, அத்தனை ஆயிரம் பேருக்கு அவர் மைக்கு சவுண்ட் சிஸ்டம் இல்லாம பேச முடிந்ததுன்னா, அந்தந்த இடங்களில் ஆண்டவர் செய்த போதனைகள் ஆயிரக்கணக்கானவங்க கேட்க முடிந்ததுன்னா, அது தேவனுடைய விசேஷமான அது ஏற்பாடு. அந்த இடத்துக்கு நான் போக முடிந்ததற்காக தேவனை எவ்வளவு துதித்தேன். எஸ், அங்க நம் ஆண்டவர் உட்கார்ந்து பைபிள் முழுசா அவர் வார்த்தை தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் சிலதற்கு விசேஷமா அதை நம்ம பார்க்க முடியும். சில ரெட் லெட்டர் எடிஷன் என்று சொல்லி இன்றைக்கு சிவப்பு நிற எழுத்துக்களாக எஸ் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை ஒரு விசேஷமான ரெட் லெட்டர் எடிஷனாக பிரிண்ட் செய்யப்பட்ட பைபிள்ஸ் நம்ம தமிழ்ல கூட இன்றைக்கு கிடைக்கிறது. முன்னாடி இங்கிலீஷ்ல மட்டும் கிடைக்கும். அப்படின்னா அது மட்டும்தான் ஆண்டவர் வார்த்தை நினைக்காதீங்க. பைபிள் முழுவதுமே தேவனுடைய சுவாசத்தினால் உண்டானதே, பரிசுத்த ஆவியின் ஏவுதலாலே ஒவ்வொன்றும் நமக்காக எழுதப்பட்டு இருக்கு. ஆனா நேரடியா ஆண்டவருடைய வாயிலிருந்தே புறப்பட்ட வார்த்தைங்க இன்னும் விசேஷம் இல்லையா? இந்த மலை பிரசங்கத்தை நீங்க வாசிச்சா, தியானிச்சா, இதுதான் the best sermon on the worldன்னு அநேகர் சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் எத்தனை நல்ல நல்ல அறிவுரைகளை சொன்னாலும், நல்ல போதனைகளை செய்தாலும், எவ்வளவு நல்ல ஒரு லெக்சர்ஸ் கொடுத்தாலும், இதில் இருக்கிற அர்த்தத்தை போல ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு போதனை இல்லை என்று அநேகர் ஒத்துக்கொள்ளுவாங்க. இயேசுவின் வார்த்தைங்க ஜீவ ஊற்றுல. அவர் பேசினது போல யாரும் என்றைக்கும் பேசினதில்லை என்று அவரை பிடித்து கொண்டு வரும்படி அனுப்பப்பட்ட சீஷர்களின் சாட்சி அது. அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது தங்களை தாங்கள் மறந்துட்டாங்க. அந்த வார்த்தைகளால தாக்கம் அடைஞ்சாங்க. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கூட ஏசாண்டவருடைய வார்த்தைகள் தான் உங்களை ஆவிக்குரிய விதத்துல பலப்படுத்துது. அந்த வசனத்தின் ஆதாரமே நம்ம விசுவாசத்திலே விருத்தி அடையும்படி நமக்கு உதவி செய்கிறதா இருக்கு. இந்த பகுதி இன்றைக்கு நம்ம தியானிப்போம். நம்ம அனுதின தியானத்துல இருக்கிறதுனால முழுமையா இத தியானிக்க முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகும்படிக்கு நீங்க திரும்ப திரும்ப வாசித்து தியானிக்கும்படி ஒரு அவுட்லைன்ஸ் மட்டும், இந்த ஒரு போதனையில் இருக்கிற முதல் 12 வசனங்கள்ல இருக்கிற சாராம்சத்தை மட்டும்
ஒருமுறை கவனிப்போம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நாம தாழ்மையோட வாழ்ந்தா, நம்ம இந்த உலகத்துல எத்தனை இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது இல்லை என்று, காணக்கூடியவைகள் எல்லாம் நித்தியமானதல்ல, காணாதவைகளே நித்தியமானதென்று கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்ட நாம் மேலானவைகள் மேலே சிந்தனை வைத்து பூமிக்கு சம்பந்தப்பட்டது நாம இந்த பூமிக்குரிய எதன் மேலையுமே நாம கவரப்படாதவங்களா இருந்தா பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். தன்னை தான் தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய முறைமைகளே வித்தியாசமானதுங்க. தாழ்த்துவது நம் வேலை, உயர்த்துவது அவர் வேலை. ஆவியில நீங்க வெறுமையா இருந்தா அவர் உங்களை பரிசுத்த ஆவினால நிரப்ப ஆசையோட இருக்கிறாரு. அதனால எப்பொழுதும் நம்ம தாழ்த்த கற்றுக்கொள்ளுவோம், தாழ்மையுள்ளவர்களா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். தகுதிக்கு மிஞ்சின ஆர்ப்பாட்டமான பேச்சாவது நடத்தையாவது வழக்கங்களையாவது நம்ம செய்யாம நாம மற்றவங்களை நம்மை விட மேன்மையுள்ளவர்களாக கருத வேண்டும். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருப்போம். 2. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்தில் துக்கம் என்பது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எதுக்கு துயரப்படுகிறோம்? காசு பொருள் இல்லை என்று, யாரோ நம்மை அவமானப்படுத்தினாங்கன்னு, ஏதோ நம்மை கஷ்டப்படுத்துதுன்னு, யாரோ நமக்கு தீங்கு செய்யறாங்கன்னு, தூஷிக்கிறாங்கன்னு, நம்ம மேல பொய்ப்பழி போடுறாங்கன்னு, நம்மை சிறுமைப்படுத்துறாங்கன்னு, இப்படிப்பட்டது நம்ம யோசித்து அவங்க என்ன திட்டுனாங்க, அவங்க என் மானத்தை வாங்கிட்டாங்கன்னு அநேகர் அழுது கொண்டு இருப்பாங்க. அந்த துக்கம் இல்லைங்க இங்க. தேவ சித்தத்துக்கு ஏற்ற துக்கம். எனக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் நானே, எனக்கு இருக்கிற வியாதிகளுக்கு காரணம் நானே. அது தேவனால வந்துச்சுன்னு நினைக்காதீங்க, அது யாராலேயோ வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகாமல் போக காரணம் உங்கள் பாவங்களே என்று வசனம் சொல்லுது. நாம பாவம் செய்யும் போது மனஸ்தாபப்படுவதுனா உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு துக்கப்படுவது. நாம தேவனுடைய சமூகத்துல நம்முடைய கதறல்களை கேட்க பண்ணுவது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விடுகிறவங்க, தேவனுடைய சமூகத்துல தங்கள் வேதனையை ஊற்றுகிறவங்க, தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாங்கள் தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவங்க ஆறுதல் அடைவாங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறாரு. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொன்னார். இந்த ஆறுதல நமக்குண்டாக செய்வார். 3. பார்த்தா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பிராக்டிக்கலா புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சாந்தம்னா என்னதுங்க? சாந்த குணம்னா தாழ்மை, அன்பு, இரக்கம், கருணை, தயையுள்ள மனசு, மன்னிக்கிற மனசு, எத்தனைனா சொல்லலாம். மிக்சர்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம ஊர்ல.
அப்படியாக இந்த அருமையான தேவ குணங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபாவம். கோபப்படுவதற்கு நிதானிக்கிறவங்க, கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறவங்க, மற்றவங்களை தீர்க்காம தங்களை தாங்கள் தீர்ப்பு செய்து கொள்றவங்க, மற்றவங்க தப்ப கண்டுபிடிக்க ஆசைப்படாம அவங்க பலவீனத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறவங்க, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவங்க, நமக்குள்ளிருந்து வருகிற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, கோபம் வரும்போது பாருங்க நம்மால அடக்க முடியாது. அதை அடக்கக்கூடியவன் சாந்த குணம் உள்ளவன். மோசே ஒரு காலத்துல கோபம் உள்ளவன், ஆனா தேவனுடைய கரங்கள்ல அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா மாறினான். ஆகவேதான் பார்க்கிறோம் 6 லட்சத்துக்கும் மேலானவங்களை 40 வருடங்கள் அவங்க முணுமுணுத்தாலும் குறை பேசினாலும் அவங்கள கொலை செய்யாம சாந்த குணத்தோட மோசே அவர்களை வழிநடத்த முடிஞ்சது. சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா பூமியை முழுசும் ஏதோ நம்ம பேர்ல எழுதி கொடுப்பாருன்னு இல்லைங்க, மனுஷரை சம்பாதித்துக் கொள்வோம் நாம. ஆமாங்க, பூமினா மண்ணில்ல மனுஷங்க, தேசம் என்றா மண்ணில்ல மனுஷங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம ஆஸ்திகளை சம்பாதிக்கிறோம், ஆனா உடன் இருக்கிறவங்களை இழந்து போறோமே. நம்ம எதோ பெருமைகளை பேசுகிறோம், ஆனா நாம என்றா யாருக்கும் பிடிக்காத நிலைமையில இருக்கிறோமே. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நற்பெயர் நல்லதில்ல? கோடிக்கணக்கான சொத்தை விட நீ செய்கிற நல்லதே உனக்கு மீறும் என்பது நம்ம இந்த உலகத்துல சாதாரணமா சொல்லுவோம். யார் ஒருவர் சாந்த குணத்தோட மற்றவங்களுக்கு இரக்கம் செய்ய, கருணையோட தயையோட மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருப்பாங்களோ, மன்னிக்கிறவங்களா சகிக்கிறவங்களா இருப்பாங்களோ, அவங்க அநேகரை சம்பாதித்துக் கொள்வாங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. 4வது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கு சாப்பாட்டின் மேல இருக்கிற பசி பெரிய பசி தாங்க. எத்தனை முறை எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி பசி பசின்னு சொல்லுவோம். ஆனா எத்தனை பேருக்கு நீதிக்காக பசி, தேவனுக்காக ஒரு பசி? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமாங்க, தேவ சமூகத்துக்கு போகணுங்கிற ஆசை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆவல். நான் கொடுக்கும் அப்பத்தை புசியாதவன் எனக்கு பாத்திரம் நல்லென்று ஆண்டவர் சொன்னார். நானே ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் எப்போதும் தாகமா இரான் என்றாரு. அந்த ஆவிக்குரிய ஒரு திருப்தியை உடையவங்க அந்த ஆவலோடு இந்த திருப்தி அடையணும்னு தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இல்லைங்க நமக்கு. எத்தனை முறை சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப பசி எடுக்கல 2வது நாளைக்கு. வேலைக்கு நமக்கு எந்த வேலைக்கு அந்த வேலை இல்லாவிட்டா கஷ்டம் இல்ல. ஆனா தேவன் நமக்கு திருப்தியை கொடுப்பாரு. எப்போதுக்கு அப்போது பசி என்பதே தெரியாம உங்களை திருப்தி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அடுத்தது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யாம நம்ம இரக்கம் பெறணும்னு, மற்றவங்களை மன்னிக்காம நம்ம மன்னிக்கப்படணும்னு, மற்றவங்களை நம்ம சகிக்காம நம்மள மற்றவங்க சகிக்கணும்னு, நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை தீர்ப்பு செய்யறவங்களா இருக்கிறோமே தவிர நம்ம தீர்க்கிறது இல்ல. நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யும் போது நம்ம இரக்கம் பெறுவோம். நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது நாமளும் மன்னிப்பு பெறுவோம். கடன்பட்ட ஒருவன் எஜமான் இடத்துக்கு போய், எவ்வளவோ கடனை என்னால தீர்க்க முடியலங்க, சரி மன்னித்தேன் என்றார் எஜமான். அவன் போய் தன்னுடைய வேலைக்காரன் கொஞ்சமா ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கடன்பட்டவனை கழுத்தை பிடித்து 50,000 மன்னிக்கப்பட்ட நபர் அவனுக்கு 50 ரூபாய் கடன்பட்டவன் இடத்துல போய் கழுத்தை பிடித்து எனக்கு கட்டுவியா சாவியா என்று அவனை பலவந்தப்படுத்தின போது அந்த விஷயம் எஜமானுக்கு அது சொல்லப்பட்டது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை இவ்வளவு மன்னிச்சனே, நீ அவ்வளவு மன்னிக்க முடியாதா? ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை எத்தனையோ விஷயங்கள்ல மன்னிக்கிறாரு. நம்ம மற்றவங்களை மன்னிக்க ஏன் அவ்வளவு பண்றோம்? இந்த நேரத்தில் உங்களுக்கு யார் மேலேயாவது விரோதம் இருந்தா உங்க மனப்பூர்வமா அவங்கள மன்னிச்சிருங்க. அப்போதான் தேவன் கொடுக்கும் மன்னிப்பை நம்மால பெற முடியும். இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா பரிசுத்தம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இருதய சுத்தம் இல்லாம ஆண்டவரை நாம பார்க்க முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். எங்க பார்த்தாலும் சண்டை போடுறவங்க, பிரச்சனை செய்யறவங்க,
பிரிவினைகளை உண்டாக்குகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது பிசாசின் வேலை, சாத்தானின் வேலை. அந்த சாத்தானின் ஆட்களுக்கு அதான் வேலை. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம, பிதாவோடு நம்மை சமாதானப்படுத்தின நம்ம ஆண்டவரை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களா, நாம ஒருவருக்காக ஒருவர் ஒரு மனமுள்ளவர்களா இருக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்கணுங்க. சமாதானத்தை கொடுக்கிற சுவிசேஷத்தால தான் அது சாத்தியம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பங்கள் பூமியில எப்பவுமே இருக்குங்க. ஆனா தேவனுக்காக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க அவங்க பாக்கியவான்கள். பாருங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க. இந்த உலகம் என்னை பகைத்தது, நீங்கள் இந்த உலகத்தாரால என்னுடையவர்களாகவே இந்த உலகம் உங்களை பகைக்கும்னு சொல்லியிருக்கிறாருல்ல. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மலை பிரசங்கத்தினுடைய அர்த்தத்தை நாங்கள் இன்னும் அதிகமா தியானித்து புரிந்து கொண்டு நீர் சொல்லுகிற இந்த பாக்கியவான்களாய் நாங்கள் இருக்கும்படியாக, உம்முடைய நன்மைகளை பெற்று பாக்கியவான்களாய் பரலோக தேவனின் பிள்ளைகளா, உம்முடைய சாட்சிகளா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களில் நாங்களும் இருக்கும்படியாக, உம் நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து மன்னித்து எங்கள் இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள உம்முடைய வருகைக்காக காத்திருக்கவும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானா மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க. விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும்.
வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும் அனுதின தியானம்.